அனைவருக்கும் காலை வணக்கம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதிலே உங்களோடு பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலையில் 3 மணி அளவில் எனக்கு ஒரு வாசகம் தெளிவாய் உணர்த்தப்பட்டது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை என் இருதயத்தை தொட்டது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு காலை பொழுதில் அநேகர் விழித்திருக்கும் பொழுதே இன்று நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அநேகர் கேள்விக்குறியோடு எழுந்திருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்காக வரவில்லை, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஜனத்துக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக தன் சொந்த குமாரன் என்று பாராமல் கடவுள் இந்த பூமிக்கு மனிதனாக இயேசுவை தன் சொந்த குமாரனை அனுப்பினார். ஆகவே சொர்ந்து போகாத சூழ்நிலையில் நீங்கள் இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக உங்களுடைய வேலைகளை திறம்பட செய்வதற்காக, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். வேதத்தில் யோசுவா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி வந்த பொழுது அவரோடு கூட உடன் ஊழியராக செயல்பட்டவர் தான் யோசுவா. அந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னார். ஏன்னா அவர் கலங்கி போன சூழ்நிலையில், தன்னுடைய தலைவன் மோசே மரித்து போன அந்த சூழ்நிலையில் நான் எப்படி தொடர்ந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த முடியும் என்று சொல்லி அவர் அங்கலாய்த்த பொழுது, அவர் வேதனைப்பட்ட பொழுது, இந்த நேரத்தில் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அவனை கொண்டுதான் மோசைக்கு அடுத்ததாக நல்ல தலைவனாக, ஒரு நல்ல புதிய தலைவராக ஆண்டவர் அவனை உருவாக்கினார். அதே போல அன்பு வாலிபனே, வாலிபன் தங்கச்சி, ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறையா? நீ நம்பி இருக்கிற ஜனங்கள் உங்களை விட்டு போகலாம், நீ நம்பின நண்பர்கள் உன்னை விட்டு போகலாம், ஒருவேளை உங்கள் சொந்த பந்தம் இருக்கலாம், அவர்கள் எல்லாம் போய்விடுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதே தேவன், உன் தாய் உன்னை மறந்தாலும், உன் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்ற தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆதியாகமம் 16:13 சொல்லுகிறது. கண்மணி போல உன்னை காப்பேன் என்று சொல்லி உபாகம் 32:10 சொல்லுகிறது. அவை சோர்ந்து போகாதீர்கள்.